கண்டிப்பாக இது லவ் வந்துட்டு சொல்கிறத விட அவங்க அதை எக்ஸ்பெரிமெண்டலாக காட்டியிருக்காங்க. அவங்க லைஃப் பார்ட்னரை அவங்க எப்படி சேவ் பண்ணலாம், அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்றதுக்காக அவங்க லவ்வை விட்டு கொடுக்கணும்னு தோன்ற ஒரு படம் இது. படம் நல்லா இருக்குது. ஒரு நல்ல லவ் ஸ்டோரி. ட்ரீம் கேர்ள் தான் உண்மையிலே. ஸோ யூனிவர்ஸில் நம்ம ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டால் அது நம்மளுக்கு எங்கே இருந்தாலும் அது கனவுலே வந்தாலும் அது நிஜத்தில் கொண்டு வந்து கொடுத்துருன்றதுக்கு இந்த படம். அண்ட் லவ், கெமிஸ்ட்ரி அண்ட் ஹீரோயின் நல்லா நடிச்சிருக்காங்க. ப்ளஸ் அந்த அதர் ஆர்டிஸ்ட்டும் நல்லா நடிச்சிருக்காங்க. அண்டு எப்படி சொல் சாங்ஸ் எல்லாமே கொஞ்சம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே நல்லா இருந்தது. மேக்கிங் நல்லாயிருக்கு. எல்லாமே நல்லாயிருக்கு. ஃபுல்ஃபில்லாக பார்க்கலாம். 100% பார்க்கலாம். ஒரு நல்ல நார்மலாக நடக்கிற லவ் ஸ்டோரி தான். அவ்வளோலாம் கிளாமர் இல்லை எனக்கு தெரிஞ்சு. லவ்னா கொஞ்சம் இருக்கும்ல, அதுதான் இருக்குது. மற்றபடி நல்லா இருக்கு, பார்க்கலாம். தேங்க்யூ. ஆக்சுவலி நல்லா இருந்தது. கொஞ்சம் குட்டியாக இருந்துச்சு. அந்த படம் நல்லா இருந்தது. என்ன சொல்ல வராங்க, ஒரு கனவுல பார்த்த ஒரு பொண்ணை வந்து லைவில் வந்து காப்பாற்றிட்டாங்க. இல்லை ஆக்சுவலி இது கம்ப்ளீட் லவ் ஸ்டோரி தான். நைஸ், ரியலி நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி ஃபிக்ஷனல் நான் ஃபிக்ஷனல் மாதிரி இருந்துச்சு. மியூசிக்ஸ் நல்லா இருந்துச்சு. மியூசிக்ஸ் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி சாங் கூடவே நல்லா இருந்தது. கிளாமர்லாம் சொல்ல முடியாது. ஃபேமிலி ஆடியன்ஸ் ஆக்சுவலி யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிக்கும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாரும் புது முகமாக இருந்தாலும் நல்லா நடிச்சிருந்தாங்க. நல்லா இருக்குது. பாட்டு நல்லா புரியுது. இப்போ வர பாட்டுலாம் புரியாமல் இருக்குல்ல, இது நல்லா புரிகிற மாதிரி நல்லா இருக்குது பாட்டு. பார்க்கலாம், ஃபேமிலியாக பார்க்கலாம். நல்லா இருக்குது. கதை நல்லா இருக்குது. கிளைமேக்ஸும் நல்லா இருக்குது. கண்டிப்பாக இருந்துச்சு. லைக் இது வந்து ட்ரீம் கேர்ள்ன்றதை தவிர்த்து அவங்க அந்த ட்ரீம் கேர்ளுக்கு அவங்க என்ன கொடுக்குறாங்க. நார்மலாக நமக்கு கனவு வரும் பார்த்தீங்களா, ஒரு சில கனவுகள்லாம் நமக்கு உண்மையாக நடக்கிற மாதிரி இருக்கும், இல்லை ஆல்ரெடி நான் இதை கனவுல கண்ட மாதிரி இருக்கும். அந்த கான்செப்ட் வச்சு இவங்க இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அதுலேருந்து அவங்க கேர்ள் ஃப்ரெண்டை அவங்க எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்னா இந்த படம் இருக்குது. காமெடி நல்லா இருந்துச்சு. ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க காமெடி மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபேமிலியாகவும் பார்க்கலாம் இந்த படம். கண்டிப்பாக இது லவ் வந்துட்டு சொல்கிறத விட அவங்க அதை எக்ஸ்பெரிமெண்டலாக காட்டியிருக்காங்க. அவங்க லைஃப் பார்ட்னரை அவங்க எப்படி சேவ் பண்ணலாம், அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்றதுக்காக அவங்க லவ்வை விட்டு கொடுக்கணும்னு தோன்ற ஒரு படம் இது. மூவி நல்லா இருந்துச்சு. புதுசாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் பார்க்குற மாதிரி இருந்தது. ப்ளசண்ட்டாக இருந்தது. லொக்கேஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. எதுவும் எக்ஸ்பெக்ட்லாம் பண்ணலை. ஸ்டோரி எப்படி இருக்குன்ட்டு தான் பார்த்தோம். புதுசாக இருந்தது, பார்க்குறதுக்கு புதுசாக இருந்தது. நம்ம கனவு கண்டு இருப்போம்ல, ஸோ அதெல்லாம் சில நேரத்தில் நிஜத்தில் நடக்கிற மாதிரி இருந்தது. பாசிட்டிவாக முடித்தது இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. காமெடி பெருசாக இல்லை, ஒரு லவ் ஸ்டோரியாக தானே இருந்தது. அது வரைக்கும் நல்லா இருந்தது. ஃபேமிலியாக பார்க்கலாம். கண்டிப்பாக ஃபேமிலியாக பார்க்கலாம். ஆடியன்ஸோடு பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ப்ரிவ்யூன்னு சொல்லிட்டு நம்ம டீமோடு பார்க்கும்போது இருக்கிறத ஒரு ஹாப்பியை விட மக்களாக உட்காந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் நம்ம நடித்த சீன்ஸ் எல்லாமே அவுட்புட் ரொம்ப நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக மக்கள் எல்லாருமே ட்ரீம் கேர்ள் வந்து திரையரங்களில் வந்து பார்க்கணும். ஃபேமிலி ஆடியன்ஸாகவும் வரலாம் அண்ட் லவ்வர்ஸாகவும் வந்து உட்காந்து பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு ஒரு சூப்பரான ஒரு லவ் மூவியில் நானும் ஒரு பார்ட்டாக இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். ட்ரீம் கேர்ள் வந்து உங்களை எந்த விதத்துலையுமே டிசப்பாயின்மெண்ட் பண்ணாது. சந்தோஷமாக ஹாப்பியாக வந்து ஒரு ஃபீல் குட் மூவி பார்த்த ஃபீல் உங்கள் எல்லாருக்குமே கிடைக்கும். தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. படத்தில் லவ் ஸ்டோரி நல்லா இருந்துச்சு. ஸ்டோரிஸ் புரியல. எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லை, பட் ஸ்டோரி எப்படி இருக்கும்னு தெரியல, பட் நல்லா இருந்துச்சு. ஷூராக ஃபேமிலியாக பார்க்கலாம். ட்ரீம் கேர்ள் ஒரு சூப்பரான லவ் ஸ்டோரி. நல்லா இருந்தது படம். மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் 2 பேரோட பேர் நல்லா இருந்தது. ஸ்டோரி பார்த்திங்கன்னா, ஒருத்தர் டைரக்டர் ஆகணும்னு நினைக்கிறா. அவருக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவில் வந்த விஷயமே அவனோட லைஃப்லேயே நடக்கும் போது என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் ஸ்டோரி. ஸோ ஆக்சுவலாக ட்ரீமில் வந்த கேர்ள் தான் அவளோட லைஃப்பில் வந்து மீட் பண்ணும் போது எப்படி அந்த மாறும் அப்படின்றத
ஒரு ட்ரீமிங் வெர்ஷனாக நம்ம கொடுத்துருக்காங்க. கேமரா குவாலிட்டி அதெல்லாம் நல்லா இருந்தது. லொக்கேஷன் வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் மியூசிக்கும் நல்லா பண்ணியிருக்காங்க. கிளாமர்லாம் இல்லை, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. யார் சொன்னால் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க. போஸ்டர்ஸில் அப்படி ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா தெரில. அப்படி ஒன்றும் இந்த படத்தில் எதுவுமே கிடையாது. படம் ஒரு டீசெண்டான ஒரு லவ் ஸ்டோரி. ஆஹா, காமெடியும் இல்லை.